ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதயத்தை திருடாதே சீரியலோட எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேதுவும் ரத்னமும் வீட்டுக்குள்ளே வந்து வெளியே வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கார் எடுக்க போகும்போது ரத்னம் வந்து சேதுக்கிட்ட கேட்குறாரு, தம்பி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு எப்போவுமே சந்தேகம் தானா, சரி கேட்டு தொலை அப்படிங்கிறாரு. இப்போ ரத்னா என்ன கேட்குறாருன்னா, எதுக்கு தம்பி இப்போது இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே பழி வாங்கணும்னா இது ஒன்று தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேர்த்து சொல்கிறாரு, அப்போ ஒரே கல்லில் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. அப்போ ரத்னம் 2 மாங்காய் தானே தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாங்காய் இல்லை 2 குருவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. ஸோ சரி தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் பிளான்லாம் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து வண்டியில் கிளம்பிடுறாங்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சகனாவை தான் காட்டுறாங்க. சகனை பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு வண்டி வருது. ஒரு வண்டி வந்து சகனை மேலே சேர் அடிச்சுட்டு போயிடுது. ஸோ சகனை வந்து வண்டி அப்புறம் நிற்கவும் இல்லை, அவங்ககிட்ட நின்று ஒரு சாரி கூட கேட்கல, வண்டி பாட்டில் போயிடுது. இப்போ சேர் அடிச்சுட்டு வண்டி கிராஸ் பண்ணி போன பின்னாடி தான் சகனை பார்க்குறாங்க. தாட்சாயினியோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒட்டி இருக்குது, அவங்க ஃபோட்டோ ஒட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு ஓ இவ தானா வண்டியில் வந்து சேர் அடிச்சது இல்லாமல் எவ்வளோ திமிரா போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சகனை வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நடந்து வர்றாங்க. ஸோ அந்த சீன் அதோட முடியுது. அடுத்த சீனில் பரட்டையும் சிவாவும் தான் காட்டுறாங்க. பரட்டை வந்து வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு சொல்கிறாரு, வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆயில் மாற்றியாச்சு, இன்ஜின்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிவா பார்த்தீங்கன்னா உடனே பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறாரு. உடனே பணத்தை எடுத்து கொடுத்து கணக்க முடிச்சிருவியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது இல்லை பரட்டை, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பணத்தால் பிரச்சனை வரக்கூடாது அதானே அப்படின்னு சொல்லி பரட்ட சொல்கிறாரு. ஆமாம் அதே தான் அப்படிங்கிறாரு. உன் டைலாக் எல்லாமே எனக்கு தெரியும் சிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நானும் தான் இந்த வண்டி யூஸ் பண்ணுறேன், நீ அதுக்கெல்லாம் வாடகை கேட்டுட்டா இருக்க, பணத்தை உள்ளே வைடா அப்படிங்கிறாரு. சரின்னு சிவாவும் பணத்தை உள்ளே வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாரு. சிவா அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அந்த சேது நம்ம வீட்டுக்கு வந்துருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் எதுக்கு இங்கே வந்துருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாட்சாயினியம்மா எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போகலாம், அவன் எதுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவன் ஐஷுக்கு வந்து ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பரட்டை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தங்கச்சிக்கு அவன் ஏன்டா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவனை இந்த பக்கம் வரவிடக்கூடாது, அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிவாங்க இருந்துட்டு அதுதான் சொல்கிறாரு. அந்த பக்கம் தாட்சாயணி அம்மா வேற அவனை ரொம்ப நம்புறாங்க, இந்த பக்கம் எங்கள் அம்மா அவனை தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படிங்கிறாரு. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வண்டி ஒரு டைம் ஓட்டி செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சிவா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐசுக்காக நான் உங்ககிட்ட டியூஷன் டீச்சரை ஏற்பாடு பண்ண சொன்னேன்ல, பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணிட்டேன், அவங்க வந்து இன்னும் 4 நாளில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் கிளம்பிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடியுது. சரி பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் வந்து நம்ம சகனா தான் காட்டுறாங்க. சகனா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. சிவாவும் வந்து வண்டி செக் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வர்றாரு. ட்ரெஸ் எல்லாம் சேராக இருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாரு, இது என்ன சேரு, இதுனா ட்ரெஸ்ஸில் இவ்வளோ மண்ணாக இருக்குது, ஏன் எங்கேயும் விழுந்துட்டியா, ஏதோ அடி எதுவும் பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சகனா இருந்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வேகமாக வந்து சேர் அடிச்சு விட்டு போயிடுச்சு, வண்டியில் போகிறவங்களுக்கு நடந்து போகிறவங்கள பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிவா என்ன சொல்கிறாரா, நீ என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சகனா அப்படியே முறைக்கிறாங்க. சரி எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் வாசல் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எக்ஸாமை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிவா வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேணா ஒன்று பண்ணு, ஏதாவது ஹோட்டலில் தங்கிக்க, ஹோட்டலில் தங்கி படி, அங்கே வந்து எதுவும் பிரச்சனை வராது, யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா சர்வரே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சகனை பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டதும், ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் வேண்டாம், வீட்டிலே இருந்து நான் படிச்சுக்கிறேன், என்ன பிரச்சனைனாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ என் மேலே காட்டுற, என் படிப்பு மேலே காட்டுற இந்த அக்கறையை ஐஷு மேலேயும் காட்டு, அவன் ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா வந்து கில்லி மாதிரி வேலை செய்வேன், டியூஷன் டீச்சர் வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு, இன்னும் 2 நாளில் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. சிவா வந்து பார்த்திங்கன்னா ஐ மாஸ்க் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை பஸாரில் பார்த்தேன், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், தினமும் ஒரே ரிப்பனை வந்து கட்டிட்டு படுக்கிறல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ இதை வாங்கிப்பியா என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் அதை வண்டி மேலேயே வைக்கிறாரு. வண்டி மேலே வச்சுட்டு உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா தூக்கி தூர போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சகனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வண்டிக்கிட்ட போகிறாங்க. வண்டிக்கிட்ட போயிட்டு அந்த மாஸ்க் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா அதோட முடியுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சிட்டியை தான் காட்டுறாங்க, வள்ளியை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க, சாப்பாடுக்குள்ள டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும். ஸோ சிவா வந்து அந்த இடத்துல தண்ணி குடிக்க வர்றாரு.
ஸோ சித்தி வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சிவா சகனாக்கு வேறு எக்ஸாமுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது, அவள் வந்து சென்னைக்கு போகணும், நான் இதை அக்கா கிட்ட சொன்னதுக்கு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க, நீ என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோ சரியா அப்படிங்கிறாங்க. எதுவும் நீ தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிறீங்க, அக்கறையில் காட்டுற அன்பை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் சித்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த சீன் அதோட முடியுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சிவா வந்து ரூமுக்கு வராரு. சகனா பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தூக்கம் வர மாதிரி இருக்குது, கண்ணை தேய்ச்சிட்டு படிச்சுட்டே இருக்காங்க. சிவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சகனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாங்க. இவர் வந்து ரூமை விட்டு வெளியே போகிறதா காமிச்சிருக்காங்க, வெளியே போகிற மாதிரி. ஸோ இவர் வெளியே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராரு. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து சகனா கிட்ட கொடுக்குறதுக்காக வராரு. சகனை பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே படிச்சுட்டு இருக்காங்க. இதில் காஃபி இருக்குது வேணும்னா குடி, இல்லை தூங்குறதுனா நீ தூங்கு, நான் காலையில் ஒன்று சீக்கிரமாக எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சகனை பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஏதாவது ஒன்று திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, அமைதியாக வாங்கி காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ காஃபி வந்து குடிச்சு முடிச்சாச்சு சகனா. சிவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக உள்ளே போயிட்டாரு ரெஸ்ட் ரூம்குள்ளே. ஸோ திரும்ப வந்து பார்க்குறாரு, சகனா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. சிவா வாங்கி கொடுத்தா அந்த ஐ மாஸ்க்கை தான் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சிவா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எபிசோடை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவங்க இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாங்க. சிவா வந்து நின்றுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிக்கலாம், நீ வந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டேனே எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நம்ம சகனா மேலே சிவாவுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த சீன் வந்து அதோட முடியுது. சிவா வந்து படுத்து தூங்குறாரு, சகனா அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. நம்ம வள்ளி பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சப்பாத்திக்காக மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சகனா வர்றாங்க. வந்துட்டு சித்தி உங்களுக்கு கை சுருக்கு தான் சரியாகலைல்ல, உங்களை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சகனா வேறு யார் செய்வா, நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சகனா வந்து இல்லை சித்தி நான் பண்ணுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலை முந்தானி எடுத்து சொருகிட்டு தலையை வந்து களைச்சி விட்டுட்டு எடுத்து கொண்டு போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு அவங்க வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை வந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வந்து பிசைய ஆரம்பிக்கிறாங்க சப்பாத்தி மாவை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலை செய்ய விடலான்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சுட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. இவங்க பிசைஞ்சிட்டு இருக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து வராரு, தண்ணி குடிக்கிறதுக்கு வராரு. தண்ணி குடிச்சிட்டு அங்கனக்குள்ளேயே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. சகனை வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சகனை வந்து மாவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களால வந்து அதை கரெக்டாக மாவு வந்து எடுத்து வச்சு தேய்க்க முடியல. அந்த சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையில் பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக ஒட்டிக்குது. ஸோ இவர் வந்து அதே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சிரிக்கிறத பார்த்தா சகனா அப்படியே முறைக்கிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட் 2 வந்து வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.